ஜனநாயகன் மேட்டரில் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை, நீங்கள் மத்திய அது அரசை கண்டிக்கிறீங்க. பட நிறுவனம் பார்த்துக்கும், அது வழக்கு போட்டிருக்காங்க, அது பார்த்துக்கும். உங்களுக்கு என்ன வைத்த வலிக்குது? இப்போ படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா? எதிர்க்கட்சிகளோட சூழ்ச்சின்னு அப்புறம் இல்லை இல்லை, சொல்கிறீங்க. உங்களுக்கு படம் பார்க்க ஆசையாக இருக்கா? தாவேக்காவினர் அப்போ இது வந்து சென்சார் போர்டோட தான் நிறுத்திக்குது, பாஜகவுக்கு பக்கம் போகல. ஏங்க போகணும்? அது ஒரு படங்க, அது வெளிவரும். அது கூட பரவாயில்ல, அதுக்கு திமுகவை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க சமூக வலைதளங்கள்ல. ஆமாம், திமுகவும் கைக்கூலி தான். நான் தான் முதல்ல சொன்னேன், ரகசிய கூட்டணி வச்சுட்டு எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க. அதான் சார், கூட்டணியில் இருக்க திமுகவை கை காட்டுறீங்க, பாஜகவை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்க. ஏங்க 2 பேருமே கூட்டணி தானங்க இந்த விஷயத்தில். அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது எங்கள் படம் யார் ரிலீஸ் ஆகலைன்னு மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் கேட்கல. மக்கள் புரட்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு? நீ முடக்கு, அது எங்க நீ அடக்கத்தான் நாங்கள் வந்து வேறு லெவலில் அரசு. சென்னையிலேருந்து தான் கம்ப்ளைண்ட் போச்சாமே. எதை? சென்னையிலேருந்து தான் மும்பைக்கு கம்ப்ளைண்ட் போச்சாமே. கொடுத்துருப்பாங்க, நாங்களா கொடுத்தோம்? ஒன்று தெரியுமா, ஒரு படம் வந்துச்சு, அது என்ன படம்? பராசக்தி. என்ன விளம்பரம் ஜெயிச்சிட்டிங்களா சொல்லுங்கள்? நேற்று போகிறான் 100 கோடி வந்து வருமான வரித்துறை கவனிக்கணும்னு சொல்கிறேன். ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் வருமான வரித்துறை ரெடியாக இருக்கணும். அவங்க போட்டால் மட்டும் எடுப்பாங்க. 100 கோடி வராதப்போ எத்தனை கோடி செலவழிச்சிருக்காங்களோ அதோட டபுள் மடங்கு கூட வரும். கவனிக்கட்டும்னு தான் சொல்கிறேன். ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கீங்க. நாங்கள் அதை பற்றிலாம் கவலையே படலை. அது வரும், பட நிறுவனம் பார்த்துக்கும். எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா கட்சி வேறு, எங்கள் தலைவர் நடித்த படம் வேறு. விஜய்க்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பயம்தான், வேற என்ன? பயத்தின் உளறலில் எங்கள் ஜனநாயகன் வீறு கொண்டு வருவான் என்பதில் மாற்றமில்லை.